கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். நல்லா கேட்டுக்குங்க. வெளியே இருந்து யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வீட்டுல இருந்து யாரும் இந்த கேட்டை தாண்டக்கூடாது. அலர்ட்டா இருங்க. சின்ன தப்பு கூட நடக்கூடாது. ஓகே? ஓகே சார். வேலையை பாருங்க. மேடம், என்ன எங்க கூட்டு போறீங்க? முகமூடி எல்லாம் போட்டு சொல்லுவாம்ல. இன்னும் ரொம்ப கோவமா இருப்பீங்க போல் இருக்க. சைலண்டா வாங்க. முகமூடி கொள்ளக்காரங்க வந்து திருடிட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டு சர்வெண்ட் கூட கொலை பண்ணிட்டாங்களாம். என்னப்பா கொஞ்சம் நில்லு. எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய பேஷண்ட் ஆச்சே, இங்க எங்க அழைச்சிட்டு போறான்? அந்த பேஷண்ட் எங்க அழைச்சிட்டு போற? இந்த பேஷண்ட 214க்கு கொண்டு போறேன். ஒண்ணும் வேண்டாம், அந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும். நீ இவரை அழைச்சிட்டு போ, நான் அந்த பேஷண்ட் அழைச்சிட்டு போறேன். சரி. பாவம் பைத்தியம் ரொம்ப முத்திருச்சு. அனுப்ப வேண்டியதானே, இங்க வந்து நம்ம கழுத்தா இருக்கிறாங்க. நான் செய்யற கொலைக்கு சாட்சியங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது உயிரோட இருக்கக்கூடாது. உன்னை கழுத்தை நடிச்சு கொலை பண்ணட்டுமா, இல்ல கத்தியால் குத்தி கொள்ளட்டுமா? இது ரெண்டுல உனக்கு எது வேணும்? சொல்லு, சொல்றா. என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க. டாக்டர், பாத்துக்க கூடாது. காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சு? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அந்த கொலையை நான் பார்க்கல. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. என்ன விட்டுருங்க. மகேஷ், நீயா? அவனுங்க இங்கதான் இருக்கானுங்க. அந்த கொலைகார பாவங்க இங்கதான் இருக்கானுங்க. என்ன துரத்திட்டு வரானுங்க. எப்படியாவது காப்பாத்து. தலைவா, இவன் தான் இன்ஸ்பெக்டர் மகேஷ். மகேஷ், உன் கையில இருக்க துப்பாக்கி கீழே இறங்கணும், இல்ல என் துப்பாக்கி குண்டு பேஷண்டோட உடம்புல ஏறணும். இது ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும். அது எதுன்னு
நீயே முடிவு பண்ணிக்க. மகேஷ், what happened? You missed him? தப்பிச்சிட்டானுங்க. ஆனா அவனுங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஐம் சாரி சார். ஐ ஹவ் டன் another mistake. It's all right. Don't worry. ஆக இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த கூட்டம் இப்ப சிட்டிக்குள்ள தான் இருக்கணும். சோ சிட்டில இருக்க எல்லா செக் போஸ்டையும் பலப்படுத்த சொல்லு. சிட்டியை விட்டு போற எந்த வாகனமா இருந்தாலும் தரவா செக்அப் பண்ண சொல்லு. அவங்க சிட்டியை விட்டு தப்பிக்காம பாத்துக்கணும். ஓகே? போலீஸ் உங்களை நேருக்கு நேரா பாத்துருச்சு. அது மட்டும் இல்லாம சிட்டியை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. சிட்டியை விட்டு நாம எங்கேயும் வெளியே போக முடியாது. இப்போ என்னதான் பண்ண போறீங்க? நாம சிட்டிக்குள்ள தான் இருப்போம். ஆனா போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம். எப்படி தலைவா? போலீஸ்கார காது பார்த்திருக்கேன், பெருசா இருக்கும், பூ வைக்கிறதுக்கு வசதியா. இது தெரியாம தான் நீ அசிஸ்டண்டா இருக்க, நான் தலைவனா இருக்கேன். இப்போ நாம எங்க தான் போறோம்? ஆண்டவனை தேடி. ஃபாதர்,
எஸ் மை சன். செஞ்ச பாவத்தை உணர்ந்தவனுக்கு மன்னிப்புண்டா ஃபாதர்? நிச்சயம் உண்டு சன். பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் மறுக்கிறதே இல்லை. ஆமா, நீ என்ன பாவம் செஞ்ச? ஒரு பாவமா 2 பாவமா கணக்கு இல்லாம செஞ்சிருக்கோம். சொல்ல ஆரம்பிச்சா நீங்க இந்த கூண்டை விட்டே வெளியே வர முடியாது ஃபாதர். பட்டியல் அவள் நீளும்னு சொல்ல வரேன். தப்புக்கு ஏத்த மாதிரி மன்னிப்பையும் தாராளம் வாங்கி கொடுங்க ஃபாதர். கர்த்தர் உன்னை மன்னிப்பாரா? மன்னிப்பு கொடுத்த நீங்களே இங்க தங்கறதுக்கு அடைக்கலம் கொடுங்க ஃபாதர். இறைவனுடைய ஆலயத்துல எல்லாருக்கும் இடம் உண்டு சார். ஃபாதர், அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். ஆண்டி, என்னம்மா? அதை தொடாத. ஏன்? மம்மி திட்டம். திட்டுட்டுமே. இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கணும். அம்மா எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்க்கணும். சரியா? அனு, அனு, அந்த ஜீப்பை தொடாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த சத்தம் பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. நிறுத்துடி, நிறுத்து. அதை நான் தான் எடுத்தேன். சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன் இந்த சத்தத்தை கேட்டு அழறீங்க? எதுவும் கேட்காது. நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. இத பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறது உங்க சந்தோஷத்தை பங்கு போட்டுக்க மட்டும் இல்ல, உங்க துக்கத்தையும் தான். இப்ப சொல்லுங்க, ஏன் இந்த சத்தத்தை கேட்டு அழறீங்க? சொல்லுங்க. நம்ம மகேஷ் இருக்கானே, நீ பாக்குற மகேஷ் இல்ல, ரொம்ப கலகலப்பா இருப்பான். அவன் ஏன் எப்படி ஆனா தெரியுமா? வெளியே வந்து தொலைங்க. வெளியே. ஐயோ, வெளியே வர போறீங்களா இல்லையா? ஏய், அட முடிக்காதடா. பிடிக்காதாமே. போலீஸ்காரனா அவ்வளவு கோவம் வருது. ஐயோ, வெளில இழுத்துட்டு வாங்க. டேய், வட வெளியே. எங்க அக்கா பார்த்தா சிரிக்க போறாங்க. வாங்கடா, வெளியே வாடா. Shut up. ஏய், tuck it in. உள்ள போடு. சரி, நின்றேன். Will you please shut up? என்னையுமா? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். முகமூடி கொள்ளையர்களை பற்றி பல டீடைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க தலைவருடைய போட்டோ கூட கிடைச்சிருக்கு. இந்த முகமூடி கொள்ளையர்களுக்கு எல்லா ஸ்டேட்ஸ்ல ஒரு தலைவன் இருக்கான். அவங்க எல்லாருக்கும் தலைவன் சீஃப். ஆந்திராவுல இருக்கான். அவன் பேரு குருஜி. அவனுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுடைய 6 அசிஸ்டன்ட்ஸும் பொண்ணுங்க தான். நீங்களும் இருக்கீங்களா? தூக்கு. ஒவ்வொரு அமாவாசைக்கு முதல் நாள் ராத்திரி அவங்க எல்லாரும் ஒண்ணா ஒரே இடத்துல கூடி இருப்பாங்க. குடிச்சு கும்மாளம் போடுவாங்க. கொள்ளையடிச்ச பொருளை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. ஏண்டா கண்ணா, இவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, அவங்கள ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்க? அதானே. அவங்க சந்திக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா ஒட்டுமொத்தமா எல்லாரும் பிடிச்சிடலாம். நான் வெயிட் பண்றதே அதுக்காக. நான் எதுக்காக இந்த ட்ரெஸ்ல வெயிட் பண்ணணும்னு கேட்டு சொல்லுக்கா. அதானே, உங்க விஷயத்தை பத்தி பேசும்போது இவன் எதுக்கு? இதெல்லாம் இவனுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி. பொல்லாத ட்ரைனிங். இவன் விஷயத்துல நீங்க இப்படி தொல்லை கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு தான் பிடிக்கல. என்ன வித்யா, 1000 தான் சொத்து இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வேலை வேண்டாமா? யூ ஆர் வெரி வெரி கரெக்ட் வித்யாமா. வயசுக்கு வந்த பொண்ணு காலகாலத்துல கல்யாணம் ஆகாம வீட்டுல இருக்கிறதும் தப்பு, படிச்ச வாலிபம் வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துறதும் தப்புமா? 2 பேரும் சேர்ந்து பிளேட் போட ஆரம்பிச்சானுங்க. வித்யா, எஸ் சார், சொல்லுங்க. நீயும் தம்பி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதை விட 100 மடங்கு நான் வச்சிருக்கேன் அவன் மேல. நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட என்ன பொறுத்தோ அது 2வது குழந்தை தான். என்ன முதல் குழந்தையா நான் நினைக்கிறது உன் தம்பிய. அவன் மேல எனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கு. அவன் என்னடா மகேஷ்க்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்றதை விட போலீஸ் வேலையை பிடிக்கலன்னு சொல்றதுதான் உண்மை. அவன் போலீஸ்ல சேர்ந்தது அவன மாதிரியே எனக்கும் பிடிக்கல. அதுக்கு காரணம் என் வீட்டுக்காரும் போலீஸ் வேலையில இருந்ததுதான். முகமூடி கொள்ளைக்காரங்களை பிடிக்கிற பொறுப்பை என் வீட்டுக்காரர்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து அவருக்கு சாப்பாடு போச்சு, தூக்கம் போச்சு. ஆனா எனக்கு நிம்மதியே போயிடுச்சு. மகேஷ் மட்டும் எப்பவும் போல விளையாட்டு பிள்ளையாவே தான் இருந்துகிட்டு இருந்தான்.
பாத்தியா? என்னடா அது பச்சை பிள்ளை மாதிரி இதை வச்சு விளையாடிட்டு இருக்க? எல்லாம் ஃபியூச்சருக்கு உதவும். அதான் என்னத்தான் வீட்டு பாட கிளம்பிட்டீங்களா? அக்காவை வெளியில எல்லாம் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டீங்க. என்னக்கா இதெல்லாம்? சும்மா இருடா, கண்ணு வைக்காத. என்னங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்லடா, உங்க அக்காவுக்கு ஒரு மெடிக்கல் செக்கப், ஆஸ்பத்திரி வர போய் 1/2 மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன். உங்களால 1/2 மணி நேரத்துல திரும்பி வர முடியாதுன்றேன். என் டிரைவிங் ஸ்பீட பத்தி எனக்கு தெரியாதா? சேலஞ்ச். ஐயோ, சரி சொல்லு பார்க்கலாம். அதான் என் பொம்மை ஜீப்பு அந்த கொடியை தாண்டறதுக்கு முன்னாடி உங்க போலீஸ் ஜீப் நம்ம வீட்டு கேட்ட தாண்டிட்டு பாப்போம். இந்த பொம்மை ஜீப் ஏன் போலீஸ் ஜீப்? எஸ். கிராஸ் பண்ணிடுமா? பாத்துருவோமா? சேலஞ்சா? ஓகே. ஆஹா, பாத்துருவோம். நீ போக நான் பாத்துக்கறேன். அம்மா கேஷ் அசத்துடா. வந்தேன் கேட்றான் உன் தம்பி. நீ காட்றேன் அவனுக்கு. நீங்க பாத்து போங்க. அக்கா பா! பந்தயம் வச்ச போது நான் முட்டாள்தனம் பண்ணுவேன். ஓகே. நல்லா ஏமாத்தீங்களா? என்ன அழுப்பு? என்னாச்சு? தெரியாம விளையாட்ட பண்ணுங்க. என்னாச்சுக்கா? வாந்தியா? யோ, எங்க அக்கா ஏன் வாந்தி எடுப்பாங்க? நான் ஒண்ணும் பண்ணலப்பா. ஒண்ணு பண்ணாம எங்க அக்கா வாந்தி எடுப்பாங்க? விவரங்க. என்ன இது அடிச்சுட்டு சிரிக்கிறான்? என்ன புரியல? அது வருமா? ஐயா! எனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னை காக்கும் தாய்வோ இருப்பேன் வாணி, மண்ணில் வாழும் காலம் எனக்கோர் சேனி, நிலம் நீரும் வானும் நிறம் மாறலாம், தினம் காணும் நேசம் தடம் மாறுமா, உன்னை காக்கும் தாய் போல் இருப்பேன் வாணி, மண்ணில் வாழும் காலம் எனக்கோர் சேனி. பிறக்க போற குழந்தை எப்படி இருக்கும், எப்படி சிரிக்கும், எப்படி நடக்குங்கிறத பத்தியே தான் என் நினைப்பு இருந்துச்சு. ஆனா என் வீட்டுக்காருக்கு அந்த நினைப்பை விட முகமுடி கொள்ளக்காரங்களை எப்படி பிடிக்க போறோங்கிற நினைப்பு தான் அதிகமா இருந்துச்சு. ஆரம்பத்துல அவர் சமூக விரோதிகள் எதிர்த்து போராடுறத நினைச்சு நான் கூட சந்தோஷப்பட்டேன். போக போகத்தான் புரிஞ்சுது அவரால உண்மையான ஆபத்து கொள்ளக்காரங்களுக்கு இல்ல, என் பூவுக்கும் பொட்டுக்கும் தாலிக்கும் தான். ஹலோ, கண்ணன் ஹியர். டேய் கண்ணா, நான் கணேஷ் பேசுறேன். இனிமே நாம வெயிட் பண்ண முடியாது. இருக்கிற எவிடன்ஸ் வச்சு முகமுடி குற்றத்தை பிடிச்சாகணும். கரெக்ட் கணேஷ், நாம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த தலைவன் இருக்கிற இடத்தை மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணா. வாட் டு யூ மீன்? சீஃப் மினிஸ்டர் ரொம்ப கோமா இருக்காரா? டேக் ஆக்ஷன் இமிடியட்லி. சரி, அந்த ஃபைலோட வரேன். ஓகே, இன்னும் half an hourல நீ ஆபீஸ்ல இருக்கணும். ஓகே ஓகே. கணேஷ், வித்யாக்கு இன்னைக்கு நாளைக்கு பிரசவம் ஆயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அவளை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு நான் உடனே வந்துடுறேன். ஓகே வித்யா, புறப்படுமா? என்னதான் அன்னைக்கு மாதிரி ஒரு பந்தயம் வச்சுக்கோமா? இன்னைக்கும் பாம்புக்கு ஏதாவது வச்சிருக்கிய? சச்சா, அடிக்கடி பாம்பு வச்சா அதுல ஒரு த்ரில்லே இல்லாம போயிடும். உன்னை நம்ப முடியாது, நான் பாத்துறேன்டா. நான் தான் சொல்றேன்ல. வேண்டாம்பா, நானே பாத்துறேன். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்றால, கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு ஆமா, எப்போ உன் தம்பியே சப்போர்ட் பத்திரமா பண்ணு. பாத்துட்டு நான் போயிட்டு வரேன்.
ஒரே விளையாடுதான். விஜயா விஜயா அத்தா 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 அந்த விபத்துல கடவுள் என் கண்ணை மட்டும் பறிச்சிடல, என் கணவரையும் சேர்த்தே கொண்டு போயிட்டான். கண்ணுக்கு முன்னாலே என் வாழ்க்கை செதறி போனதை பார்த்து என் தம்பி அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கறதுக்காகவே தான் எந்த போலீஸ் வேலையை வெறுத்தானோ அதே வேலையில சேர்ந்தான். புருஷனுடைய நினைப்பு எந்த பொண்ணுக்கும் பழசா போறதில்லம்மா. கழுத்துல இருக்கிற தாலி போயிட்டாலும் நெஞ்சில இருக்கிற நினைப்பு மட்டும் போகவே போகாது. விமலா போன்ல யாருங்க? ஹலோ. இல்ல இல்ல. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ. அக்கா, எனக்கு இங்க போன் வந்துச்சு. எங்க அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஐயோ, எனக்கு என்ன பண்றது ஒண்ணும் புரியல. நீ உடனே கிளம்பி போயிட்டு வாமா. எப்படி உங்களை விட்டுட்டு போறது? பரவாயில்ல மாடலாம், நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அக்கா அக்கா, நீ உடனே போமா, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா? அப்பா, என்னது பதஷ்டமா இருக்கிற? கையில கத்தி வேற? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்களை கொலை பண்ணிட்டு தான் எனக்கு போன் வந்துச்சுப்பா. நிஜமாவா? ஆமாப்பா. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன கொலை பண்ணிட்டாங்கன்னு உனக்கு போன் வந்தா அந்த வீட்டுல இருந்து உன்னை வரவழைக்கிறதுக்கான தந்திரம். அந்த வீட்டுல ஏதோ ஆபத்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். சொல்றீங்க? முதல்ல போன் பண்ணி பாரு, அந்த வீட்டு அம்மாளுக்கு ஏதாவது ஆபத்தான்னு. போ போ, சரிப்பா. சீக்கிரம்.